வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் அரசு ஒதுக்கீட்டில் 2 மாணவ மாணவிகள் போலி ஆவணங்கள் அளித்து MBBS படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்தியம் காரைக்காலில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் திடீரென 36 தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழில் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகூர்பேட் பகுதியில் இலவச மனை பட்டா வழங்கிடக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி எஸ்பியிடம் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டியுள்ளதுடன் அதை வாங்கித் தரக்கோரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். அவரை அனுப்பி தலைமறைவாகியுள்ள மாநில பொறுப்பாளரை போலீசார் தேடி வருகின்றனர். இனி வருவது விரிவான செய்திகள். புதுவையில் அரசு ஒதுக்கீட்டில் 2 மாணவ மாணவிகள் போலி ஆவணங்கள் அளித்து MBBS படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நல சங்கத்தின் தலைவர் பாலா ஆளுநருக்கு அனுப்பியுள்ள புகார் கடிதத்தில் MBBS படிப்பில் அரசு ஒதுக்கீட்டின் சேர்க்கைக்காக புதுவை அரசு தற்போது உத்தேச தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. தமிழக அரசு இப்படிப்புக்கான சேர்க்கை பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த 2 பட்டியலிலும் 2 மாணவ மாணவிகள் இடம்பெற்றுள்ளனர். தவறான ஆவணங்களை அவர்கள் இருவரும் அளித்துள்ளனர். அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த 2 இடங்களையும் தகுதியான புதுவையை சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்தியம் காரைக்காலில் இயங்கி வரும் தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் திடீரென 36 தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழில் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பிராந்தியம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் உள்ள பிரபல தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையில் நேற்று முன்தினம் திடீரென எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் 36 தொழிலாளர்களை கட்டாய ஓய்வு என்கின்ற அடிப்படையில் பணிநீக்கம் செய்து தொழிற்சாலை நிர்வாகம் தொழிலாளர்களை வெளியேற்றியதால் அதிர்ச்சியடைந்தனர். அதனை அடுத்து 36 தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலையை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட டைல்ஸ் தொழிற்சாலை ஊழியர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் காரைக்கால் கும்பகோணம் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் தொழிலாளர் துறை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை செய்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாகூர்பேட் பகுதியில் இலவச மனைப்பட்டா வழங்கிடக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை சார்பில் மணவெளி தொகுதி, TN பாளையம், பாகூர் தொகுதி, மணப்பட்டு கிராம பயனாளிகளுக்கு சில நாட்களுக்கு முன் இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. பாகூரில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் துறை சார்பில் தேர்வு செய்யப்பட்டு கையெழுத்தப்பட்ட இடத்தில் மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி நேற்று காலை பாகூர்பேட் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாகூர் வில்லியனூர் சாலை, ஏரிக்கரை அம்பேத்கர் சிலை அருகே மறியலில் ஈடுபட்டனர். தகவலறிந்த பாகூர் போலீசார் மற்றும் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து அவர்களிடம் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கையை எழுத்துப்பூர்வமாக கொடுங்கள், சம்பந்தப்பட்ட துறையின் கவனத்திற்கு அனுப்பி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதையடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் பாகூர் வில்லியனூர் சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது. புதுச்சேரி எஸ்பியிடம் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டியுள்ளதுடன் அதை வாங்கி தரக்கோரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். அவரை அனுப்பி தலைமறைவாகியுள்ள மாநில பொறுப்பாளரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பாபு, வயது 35. இவர் ஒதியஞ்சாலை போலீஸ் நிலையத்திற்கு வந்தார். அவர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமாரிடம் பேச வந்துள்ளதாக தெரிவித்தார். அதன்பின் செந்தில்குமார் தனது அறைக்கு பாபுவை அழைத்து பேசினார்.
அப்போது பாபு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் ஸ்ரீதர் அனுப்பினார். காவல்துறையில் SP செல்வம் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. அந்த குற்றச்சாட்டை மறைக்க அவரிடம் ரூபாய் 1 கோடி கேட்டேன். அவரும் ரூபாய் 60 லட்சம் தருவதாக தெரிவித்தார். அதன்படி முதலில் ரூபாய் 1 லட்சம் தருகிறேன் என கூறிவிட்டு இதுவரை பணம் தரவில்லை. எனவே இன்ஸ்பெக்டர் தான் பேசி அந்த பணத்தை வாங்கி தர வேண்டும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். அவரது பேச்சை இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் அவரின் செல்போனில் பதிவு செய்து கொண்டார். இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் உடனடியாக புகார் தந்தார். அதில் SP செல்வம் மீது சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்புவதாகவும் அவரிடம் பணம் வாங்கி கொடுக்கும்படி மிரட்டிய பாபு மீதும் அவரை பணம் வாங்கி தர சொல்லி தூண்டிய தமிழக வாழ்வுரிமை கட்சி பொறுப்பாளர் ஸ்ரீதர் மீதும் புகாரில் தெரிவித்தார். உடனடியாக பாபுவை போலீசார் கைது செய்தனர். பாபு போலீஸ் ஸ்டேஷன் வந்தது, அவர் இன்ஸ்பெக்டரிடம் பேசியது CCTVயில் பதிவானதும் ஆதாரமாக தரப்பட்டது. அதைத் தொடர்ந்து SSP நித்யா ராதாகிருஷ்ணன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரணை நடத்தினார். அப்போது தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் பலரை மிரட்டியதாக தெரிவித்தனர். குறிப்பாக கலால் அதிகாரி, பாகூர் கொம்யூன் அதிகாரி, ரெஸ்ட்ரோபார் உரிமையாளர்கள் தனியார் மருத்துவமனையில் அண்மையில் இறந்து போனதில் பிரச்சினை உள்ளதாக போராட்டம் நடத்தி ரூபாய் 30 லட்சம் வாங்கியது உள்பட பல்வேறு நபர்களை மிரட்டி பல லட்சம் பணம் பறித்ததும் பாபு தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள பொறுப்பாளர் ஸ்ரீதரை போலீசார் தேடி வருவதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் காவல் நிலையத்திற்குள் சென்று இன்ஸ்பெக்டரை மிரட்டி ஒரு கும்பல் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டல் விடுத்ததற்கு காவல்துறை வெட்கி தலை குனிய வேண்டும் என்றும் இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் பணியாற்றும் போக்குவரத்து SP மற்றும் 2 ஆய்வாளர்கள் மீது கொடுக்கப்பட்டுள்ள வழக்கை திரும்பப் பெற ஒரு கும்பல் காவல் நிலையத்திற்குள் சென்று ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டியதற்கு காவல்துறை வெட்கி தலை குனிய வேண்டும் என்றார். தொழிலதிபர்கள், அரசியல் கட்சியினர், தனியார் மருத்துவமனைகள், பைனான்ஸ் நிறுவனங்கள் உட்பட பலரை மிரட்டும் நபர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் பஞ்சாயத்து செய்ததால் ஏற்பட்ட விளைவுதான் இது என்று விமர்சனம் செய்தார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் ரூபாய் 15 கோடி மதிப்புள்ள திமிங்கல எச்சத்தை விற்பனை செய்ய முயன்ற இருவரை தமிழக போலீசார் பிடித்து புதுச்சேரி போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதன் பின்னணியில் உள்ளவர்கள் பற்றி இதுவரை காவல்துறை தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அன்பழகன் உடனடியாக இந்த வழக்கை CBIக்கு மாற்ற வேண்டும் என கூறினார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் இவ்வாறு பேசினார். ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து மூலக்குளத்தை சேர்ந்த நபர் ரூபாய் 10 லட்சம் மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார். மூலக்குளத்தை சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்வது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்துள்ளார். அதில் வர்த்தகத்தில் எவ்வாறு முதலீடு செய்வது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இதை நம்பிய அவர் 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. இதேபோல் பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்த கதிர்காமத்தை சேர்ந்தவர் 99,800 ரூபாய், குருமாம்பேட்டை சேர்ந்தவர் 93,300, பாகூரை சேர்ந்தவர் 33,000, சண்முகபுரத்தை சேர்ந்தவர் 90,000, ஆரியபாளையத்தை சேர்ந்த பெண் 5,000 என 6 பேர் 13,21,100 ரூபாயை ஏமாந்துள்ளனர். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஓசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் பகுதியில் ரூபாய் 50,55,000 மதிப்பீட்டில் சாலை பணி மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 50,55,000 மதிப்பீட்டில் சாலை பணி மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் குருமாம்பேட் அமைதி நகர் பகுதிக்கு வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 25,60,000 மதிப்பீட்டிலும், குருமாம்பேட் அமைதி நகர் பகுதிக்கு சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 24,95,000 மதிப்பீட்டிலுமான பூமி பூஜை விழா முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் MLA தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், செயற்பொறியாளர் மலைவாசன், உதவி பொறியாளர் கலிவரதன், இளநிலை பொறியாளர் முத்தையன், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கட்சி நிர்வாகிகள் மணி, சரண், ஜெய்சங்கர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
குறிக்கோளுடன் திட்டமிட்டு படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் செயல்படும் மாணவர் விடுதியில் 33 ஆண்டுகள் சமையல் கலைஞராக பணியாற்றிய ராமமூர்த்தியின் பணி நிறைவு பாராட்டு விழா காலாப்பட்டு ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ராமமூர்த்திக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய இயக்குநர் இளங்கோவன் ஆதி திராவிட நலத்துறையில் 33 ஆண்டுகளாக சமையல் கலைஞராக பணியாற்றி சேவை செய்த ராமமூர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் குறிக்கோளுடன் படித்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம் என அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகன், விடுதி காப்பாளர் ராஜா, முன்னாள் காப்பாளர்கள் ராஜேஷ் கண்ணா, விநாயகமூர்த்தி மற்றும் ராமமூர்த்தியின் குடும்பத்தினர் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் விநாயகா மிஷன்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் புதுச்சேரி மேம்பட்ட கார்டியோ மெட்டபாலிக் சிறப்பு சிகிச்சை மையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ள விநாயகா மிஷன்ஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் புதுச்சேரியின் மேம்பட்ட கார்டியோ மெட்டபாலிக் சிறப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். சிறப்பு விருந்தினராக அமெரிக்காவின் வெஸ்ட் வர்ஜினியா மாநிலத்தில் உள்ள சார்ல்சன் ஏரியா மருத்துவ மையத்தில் பணியாற்றும் கார்டியாலஜிஸ்ட் பேராசிரியர் டாக்டர் ஆனந்த் சொக்கலிங்கம், சென்னை டயபெட்டிஸ் கேர் டாக்டர் ரவி, விநாயகா மிஷன் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தின் டாக்டர் சிவசுப்பிரமணியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஆறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி டீன் டாக்டர் மணி, ஆராய்ச்சி பிரிவு டீன் டாக்டர் ராகேஷ் சேகல், மருத்துவ கண்காணிப்பாளர் தாமோதரன், டாக்டர் வித்யாவதி, நிர்வாக குழு உறுப்பினர் சுரேஷ் சாமுவேல், இயக்குநர் அரிமேனன், தலைமை இயக்க அதிகாரி மணிமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் அரசு ஒதுக்கீட்டில் 2 மாணவ மாணவிகள் போலி ஆவணங்கள் அளித்து MBBS படிப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராந்தியம் காரைக்காலில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் திடீரென 36 தொழிலாளர்களை பணிநீக்கம் செய்த தனியார் டைல்ஸ் தொழிற்சாலை நிர்வாகத்தை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாகூர்பேட் பகுதியில் இலவச மனை பட்டா வழங்கிடக் கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி எஸ்பியிடம் ரூபாய் 1 கோடி கேட்டு மிரட்டியுள்ளதுடன் அதை வாங்கித் தரக்கோரி போலீஸ் ஸ்டேஷன் வந்து இன்ஸ்பெக்டரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகியை போலீசார் கைது செய்தனர். அவரை அனுப்பி தலைமறைவாகியுள்ள மாநில பொறுப்பாளரை போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.